இப்படி மெடல் வாங்குறதுக்கான காரணம் இவ்வளவு பேரோட சேர்ந்து செரம்பல்ல நடந்த 10 கிலோமீட்டர் மராத்தான் ஓடணும். நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தா நமக்கு மார்னிங் 6:30க்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். சோ ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு நம்மளோட விக்மன் வாழ்க்கை வரலாறு டே 54ல இந்த மராத்தான்ல ஓடின கதையை தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரைட் நீல இன்ஜுரி இருக்கு. சோ ரெண்டு காலுக்கும் பக்காவா ப்ரொடெக்ஷன் கியர் போட்டுட்டு வார்ம் அப்லாம் பண்ணி இடத்துக்கு கிளம்பிட்டோம். நம்ம ரேஸ் நடக்கிற கிரவுண்டுக்கு போறப்போ மணி கரெக்டா 6:25 ஆயிடுச்சு. அப்பதான் பெரிய ஸ்பீச்சும் பல இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்த நேரத்துல லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு ரேஸுக்கு ரெடி ஆயிட்டேன். அவங்க இந்த மாதிரி 3 2 1 சொல்லி ஆரம்பிச்சோன்னா பொறுமையா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாரும் நடந்துட்டு தான் இருந்தாங்க. நானும் ரொம்ப நேரம் நடந்து பார்த்தேன், ஆனா முடியல. சோ ஓடுறதுக்கு கமிட் ஆயிட்டேன். எனக்கு இருந்த ஒரே ஒரு கோல் எங்கேயும் நிக்காம ஓடி கம்ப்ளீட் பண்ணுங்கிறதா. சோ கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் எப்படியோ ஒரு வழியா ரேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தூரத்துல இருந்து வாழைப்பழத்தை பார்த்ததும் ஃபினிஷிங்கா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வாழைப்பழத்தெல்லாம் வாங்கி ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த ஃபினிஷ் லைனே போய் வீடியோ எடுத்துட்டு வந்தேன். ரேஸை ஃபினிஷ் பண்ண உடனே வாழைப்பழத்து கூட அந்த மெடலையும் கையில கொடுத்து அனுப்பிட்டாங்க. நான் போனது லெஷர் கேட்டகரி, சோ அதுல டைமிங்லாம் கிடையாது. பட் நான் தான் எங்கேயும் நிக்காம 1 ஹவர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சேன். வாழைப்பழம் சாப்பிட்டது ரெஸ்ட் எடுத்துலாம் சேர்த்து 1 hour 20 minutes ஆயிடுச்சு. சோ கணக்குப்படி 10 கிலோமீட்டருக்கு 1 hour 10 minutesல கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். பட் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா எங்கேயும் நிக்காம ஒண்ணும் தான்